ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூடவாக மேய்ப்பனின் கோல் எபிசோட் மூலம் உங்கள் யாவரையும் மீண்டுமாக சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்களும் இயேசுவுக்குள்ளாக சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் இருப்பீர்கள் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் கூடவாக ஒரு வசனத்தை உங்களுக்காக காண்பித்து கொடுத்து, இன்றைய நாளிலும் இயேசப்பா இன்றைக்கு உங்களோடு என்ன காரியத்தை பேச இருக்கிறார் என்பதை குறித்து உங்களுக்கு தெளிவுபடுத்த நான் வாஞ்சியாயிருக்கிறேன். என்னோடு சேர்ந்து கூட யாத்திராகமம் 9வது அதிகாரம் 32வது வசனத்திற்கு நேராய் உங்கள் கவனங்களை திருப்பிக் கொள்ளுங்கள். கோதுமையும் கம்பும் கதிர்விடாதிருந்ததால் அவைகள் அழிக்கப்படவில்லை. ஆமென். இந்த நாட்களிலே அநேகம் பேருடைய வாழ்க்கையிலே இன்றைய நாட்களிலே சிந்திக்கிற காரியம், என்னுடைய வாழ்க்கையில இன்னும் ஏன் உயர்வு வரவில்லை, என்னுடைய வாழ்க்கையில நான் ஏன் இன்னும் உயர்த்தப்படவில்லை, தேவனுக்காக நான் அநேக காரியங்களை செய்கிறேன், அவர் என்னுடைய வாழ்க்கையில அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார், உன்னை உயர்ந்திருக்க பண்ணுவேன், நீ சிறந்திருப்பாய், இப்படி என்று சொல்லி அநேக வார்த்தைகளை என்னோடு அவர் பேசுகிறார். ஆனால் ஏன் என்னுடைய வாழ்க்கையில இன்னும் ஒரு உயர்வு கடந்து வரவில்லை என்று சொல்லி இந்த சம்பவத்தை குறித்து பார்த்தோம் என்று சொன்னால், மோசேயினுடைய நாட்களிலே அங்கே நாங்கள் அநேக இடங்களிலே நாங்கள் கேள்விப்பட்ட காரியம், அநேக பிரசங்கங்களிலே கூட நாங்கள் கேட்டிருப்போம் 10 வாதைகளை குறித்து. அதே போலதான் இந்த இடத்திலே இந்த வார்த்தையிலே ஆண்டவர் கல்மலையை வரப்பண்ணுகிறார் அந்த தேசத்திலே. அந்த இடத்திலே 25வது வசனத்தை நாங்கள் பார்த்தோம் என்றால், எகிப்து தேசம் எங்கும் மனிதரையும் மிருக ஜீவன்களையும் வெளியிலே இருந்தவைகள் எவைகளோ அவைகள் எல்லாவற்றையும் அந்த கல்மலை அழித்து போட்டது. அது வெளியின் பயிர் வகைகளை எல்லாம் அழித்து வெளியின் மரங்களை எல்லாம் முறித்து போட்டது. அப்படியே 31வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அப்பொழுது வாட்கோதுமை கதிர் பயிரும் சணல் தாழ்பயிருமாயிருந்தது, அதனால் சணலும் வாட்கோதுமையும் அழிக்கப்பட்டு போயிற்று. இன்றைக்கு இந்த நிலையிலே தான் எங்களுடைய வாழ்க்கை கடந்து சென்று கொண்டிருக்கிறது. அதன் பின்பதாகத்தான் இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது 32வது வசனத்திலே, கோதுமையும் கம்பும் கதிர் விடாதிருந்ததால் அவைகள் அழிக்கப்படவில்லை. ஆமென். இந்த நாட்களிலே இன்றைக்கு எங்களை சுற்றி இருந்தவர்கள் ஒருவேளை உயர்த்தப்பட்டு போகலாம். இன்றைக்கு எங்களோடு படித்தவர்கள், எங்களுடைய சமூகத்தில் எங்களோடு கூட இருந்தவர்கள், எங்களுடைய நண்பர்களாக இருந்தவர்கள், அவர்கள் கூட ஒருவேளை எங்களை விட்டு உயர்த்தப்பட்ட நிலையிலே கடந்து செல்லலாம். இன்றைக்கு உங்களுக்குள்ள இந்த கலக்கமான சூழ்நிலை இன்றைக்கு காணப்படுகிறதா? இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு தான் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் ஒரு நாள் உங்களை உயர்த்துவார். அவர் ஏன் இன்னமும் உயர்த்தப்படவில்லை என்று சொன்னால், இன்னும் ஏன் உங்களை அவர் உயர்த்தவில்லை என்று சொன்னால், இப்பொழுது நீங்கள் கேட்கிறது போல அவர் உங்களை உயர்த்தினால் ஒருவேளை ஒரு பிரச்சனையை எதிர்கொள்வதற்கான சூழ்நிலை கூட ஏற்படலாம். அங்கே நோவாவினுடைய நாட்களிலே பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆண்டவர் நோவாக்கு சொல்லுகிறார், ஒரு பேழையை உண்டு பண்ணு. அப்படியே அவன் அதை உண்டு பண்ணுகிறான் அவனுடைய வாழ்க்கையிலே. அப்பொழுது அவர்கள் எல்லாரும் உள்ளே கடந்து சென்ற பொழுது கர்த்தர் அந்த கதவை அடைத்தார். அவர்களுக்கு வெளியிலே என்னென்ன காரியம் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை தெரியாது. மழை பெய்கிறது, அநேக நாட்கள் கடந்து செல்லுகிறது. மறுபடியுமாக வெளியிலே வருகிற பொழுது ஒரு புதிதான ஒரு சூழ்நிலையை அவர்கள் கண்டார்கள். அப்பொழுதுதான் வெளியிலே நடந்தது என்ன? தேவனுக்கு எதிராய் பேசியவர்கள், அந்த இடத்திலே பாவம் நிறைந்த சூழ்நிலையில இருந்தது, எல்லாமே அழிக்கப்பட்டு கொண்டிருந்தது. ஆனால் தேவன் நோவாவையும் அவனோடு இருந்தவர்கள் எல்லாவற்றையும் காப்பாற்றினார். அவனுக்கு ஏற்ற நாள் வருகிற பொழுது அந்த நாளிலே ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்தார். அங்கே சங்கீதக்காரனாகிய தாவீது ஒரு வசனத்தை அழகாக சொல்லுகிறான், தீங்கு நாளிலே அவர் என்னை ஒழித்து வைத்து கண்மலையின் மேலே உயர்த்துவார். ஆமென். எங்களுக்கு ஒரு தீங்கு நாட்கள் கடந்து வருகிற பொழுது அவர் அந்த இடத்திலே ஒருவேளை எங்களுக்கு உயர்வை கொடுக்க மாட்டார். எங்களை இப்பொழுதும் அதே சூழ்நிலையிலே தான் வைத்திருப்பார். ஒருவேளை அவர் எங்களை மறைத்து வைத்திருக்கலாம், ஆனால் அவர் மறந்து போகிற தேவன் அல்ல. ஆகவே இந்த வசனத்திலே பார்த்தீங்கன்னு சொன்னால், கோதுமையும் கம்பும் கதிர் விடாதிருந்ததால், இந்த சூழ்நிலையிலே அந்த கோதுமையும் கம்பும் கதிர் விட்டிருந்தால் ஒருவேளை இது கூட அழிக்கப்பட்டு போயிருக்கலாம். இதே போலதான் உங்களுடைய வாழ்க்கையிலே இன்னைக்கு தேவன் ஒரு உயர்வை கொடுத்தால்
அந்த உயர்வு நித்தியமானதாக இருக்கும். ஆனால் நாங்கள் எதிர்பார்க்கிறது போல தேவன் எங்களுடைய வாழ்க்கையிலே அதி சீக்கிரத்திலே அந்த உயர்வை கொடுத்து விட்டால் ஒருவேளை நாங்கள் விழுந்து போகிற நிலைமை கூட ஏற்படலாம். அதனாலே தான் தேவன் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உங்கள் மத்தியிலே நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம், எல்லாரும் உயர்த்தப்பட்டிருக்கிறாங்க, எங்களை சுற்றி இருந்தவங்க, எங்களோடு இருந்தவங்க, எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்தவங்க கூட இன்னைக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறாங்களே, ஏன் இன்னமும் என்னுடைய வாழ்க்கையில உயர்வு கடந்து வரவில்லை என்று. இதுதான் காரணம். இன்னைக்கு தேவன் ஏற்ற நாளிலே எங்களை உயர்த்துகிற பொழுது அது ஒரு உண்மையான உயர்வாக இருக்கும். நிச்சயமாக அவர் உங்களை உயர்த்துவார் ஒரு நாளிலே. அதற்காக கலங்கி போய் என்னாலே முடிந்து போயிட்டு எல்லாமே எழும்ப முடியாத சூழ்நிலை அப்படி என்று சொல்லி கலங்கி தவிக்காதீங்க. நிச்சயம் தேவன் ஏற்ற நாளிலே எங்களை உயர்த்துகிற பொழுது அது ஒரு உண்மையான உயர்வாக இருக்கும். நிச்சயமாக அவர் உங்களை உயர்த்துவார் ஒரு நாளிலே. அதற்காக கலங்கி போய் என்னாலே முடிந்து போயிட்டு எல்லாமே எழும்ப முடியாத சூழ்நிலை அப்படி என்று சொல்லி கலங்கி தவிக்காதீங்க. நிச்சயமாய் தேவன் ஒரு நாளிலே உங்களை உயர்த்துவார். கர்த்தருக்காக காத்திருங்க, அப்பொழுது அவர் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பதிலை கொடுப்பார். ஆமென். கர்த்தர் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார்.